the trip, sir? Success. I think by end of next month we can start our business in Middle East and Europe, and we are expecting a turnover of 500 crores per month. அங்க இருக்கிற ஸ்டாஃபோட ரெக்ரூட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும் சார். ஹை ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும், ஆனா ஒன்றும் கேட்க வேண்டாம். Okay, selections must be on merit basis only. சார் ஹலோ, நான் ஒரு பிஸ்னஸ் டூர்ல இருக்கேன். ஜஸ்ட் ஒன்லி லேண்டட் இன் ஹாங்காங். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. டேய், நான் இங்க இருந்து 3 மாசத்துக்கு அசைய முடியாது. நான் அது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்லடா, என்னோட பொசிஷன் அப்படி. ஓகே 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 ஓகே, ஐ வில் கம். நான் வரேன். சாரி சார், அவசரமா ஒரு ட்ரிப் இருக்கு சார், அவாய்ட் பண்ண முடியல சார். நானும் அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனால் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சார். நாளைக்கு ரீஜனல் மேனேஜர்ஸ் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். அப்படியே டைரக்டேஜ் போர்டு ஆல்சோ சார். இருக்கிற ஒர்க்குங்கள் எல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போகணும். Next trip to which country, sir? டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. தெய்வத்துக்கு சொந்தமான நாட்டுக்கு. தெய்வத்தை நேரில் பார்க்கணும். என்னையா ஜோசப், வணக்கம். வணக்கம். என்ன முடியெல்லாம் வளர்ந்துருச்சு? கொஞ்சம் கொஞ்சம். பிரயோஜனம் இல்ல, அடுத்த கியூமு முடியும் போது மொட்டையாய் போயிரும். கீமோ நிறுத்தினா முடி திரும்பி வளரும். இந்த வயசுல பல்லு போச்சுன்னா திரும்பி வளர சான்ஸே இல்ல. புரியலீங்களே. அனாவசியமா வாய கொடுத்தா தேவையில்லாம பல்லு தான் போகும். அதுவும் சரிதான். ஏனுங்க சார், சார் ஏன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஜோக்கு அடிச்சுட்டே தான் சார் இருப்பேன். 30 ஜோக்கு இருக்கு சார் என்கிட்ட, 30 ஜோக்கு. இங்க எல்லாரும் சொல்றாங்க காமெடி செத்து போச்சுன்னு. ஆனா நான் ஒரே ஒரு ஜோக்கு எடுத்து விட்டா எல்லாம் துண்டக்கான துணியை கண்டு ஓடி போயிடுறாங்க. முந்தானத்து ஒருத்தன் என் ஜோக்க கேட்டு இந்த ஏரிக்குள்ள விழுந்துட்டா. இங்க பாரு ஜோசப், லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. உங்களுடைய இந்த 30 ஜோக்கு இங்க எல்லாருக்குமே மனப்பாடம். அப்படின்னா இனிமே உங்க ஜோக்குக்கு எல்லாம் ஒரு நம்பர் சொன்னா போதும். அது எப்படிங்க? அதாவது இப்போ அந்த புருஷ பொண்டாட்டி சண்டை போடுற ஜோக்கு இருக்குல்ல, அதுக்கு என்ன நம்பரு? 21. இனிமே நீங்க 21ன்னு சொன்னா போதும், நாங்க சிரிச்சிடுவோம். இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. நான் டெஸ்ட் பண்ணிட்டுங்களா? 8. அந்த போஸ்ட்மேனோட ஜோக்கு தானே. 22. அந்த காலேஜ் ப்ரொஃபஸரோட 13. போதும். இது போதும். நானு இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன். நாம ஜோக் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்கலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? வேற யார்கிட்டயே டெஸ்ட் பண்ணிடுவோம். 12 எலியும் புனியா. 17 ராஜகுமாரியும் ராட்சசியும். நல்லா இருக்கு. 19 என்ன? இல்ல, பட்டுன்னு சிரிக்க வைக்கிறதுக்கு ராய் சார் ஒரு நல்ல டெக்னிக்கல சொல்லி கொடுத்தாரு, அதான் சொல்லி பார்த்தேன். 7. இங்க இருந்து போடா. அப்படின்னா நான் உங்களை சிரிக்க வச்சுட்டு தான் போவேன். 27. Get lost. ராய், உன்னோட பிசினஸ் மேட்டர்னு இல்ல, வேற எந்த விஷயத்திலையும் சஃபர் ஆக வேண்டாம். அந்த அளவுக்கு நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை இங்க பண்ணிருக்கேன். ஒரு காட்டேஜையே உனக்காக நான் இங்க செட் பண்ணிருக்கேன். அங்க ஒரு 2 ஸ்டாஃபை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆபீஸே ஃபங்க்ஷன் பண்ணிக்கேன். வேண்டாம் நந்தா, என்னோட பிசினஸ் அது சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் டிபேட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சுருக்கமா சொன்னா, மடியில கனம் இருக்கிறவன் தானே வழியில பயப்படணும். ஒரு சராசரி பேஷண்டா நானும் இங்க இருந்துடுறேன். இங்கே நான் ஒரு எம்டி மாதிரி இருந்தா பிசினஸ் காசு அப்பா மண்டை வெடிச்சிரும். என்ன இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு என் லைஃப் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்டா. கடைசி நாட்களை என்ஜாய் பண்ணணுமா? அதுக்கு வேற எங்கேயாவது போகணும். உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வாழ வைக்கிறதுக்காக தான் இங்க கூப்பிட்டேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற, சீக்கிரத்திலேயே குணமாகற. எதுக்குடா நந்தா என்கிட்ட ஒரு டாக்டர் மாதிரி பேசுற? ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஷண்ட்டுக்கும் டாக்டர் அளவுக்கு விவரம் தெரியும். உண்மையை சொல்ற, நீ பண்ற கீமோ ரேடியேஷன் இதனால எல்லாம் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த பெயின் கில்லர்ஸ் மட்டும்தானே நான் மெடிசனை எடுத்துக்க வேண்டியது. நீ ஏன்டா இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு? பாத்தியா, உன்னோட பதட்டத்திலே தெரியுது உண்மை என்னன்னு. டேய்,
நான் நினைச்சா எந்த ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிக்கு போக முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ணல. ஆனா எனக்கு இனி தேவை கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை. அது என் ஃப்ரெண்டு நடத்துற இந்த ஹாஸ்பிட்டல் தான் கிடைக்கும். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, என்னோட ஐடென்டிட்டி இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அடிக்கடி நான் வந்துட்டு போகும்போது எப்படி இருந்தேனோ அதே மாதிரி என் இமேஜ் கீப் அப் பண்ணணும். ஒரு சராசரி பேஷண்ட், அவ்வளவுதான். 26. தாத்தாவும் பாட்டியும் என்னாச்சுடா? அந்த டெக்னிக்கு நான் டாக்டருக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்ப டாக்டர் சிரிக்கலாம்ல. எங்க சார் அட்மிஷன்? காட்டேஜ் B2. 4. ஐயோ சிரிக்காதீங்க சார், நான் ஒன்னும் ஜோக்கு சொல்லல. 4ஆம் தேதி சார்கிட்ட லீவ் கேட்டிருந்தேன், அதை ஞாபகப்படுத்தினேன். போலாங்களா? வேண்டாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன். சரி வர. போயிட்டு வா. 9. மீனவனும் பூதமும். எந்த நேரத்துல கேட்டாலும் கின்றீங்களா? 16. பேயும் பாட்டியும். ஆசைப்பட்டீங்களா? ஹலோ, இடத்த காலி பண்ணியா? பேக தூக்கின்னு போய. இது இவன் பெட்டு. இங்க இருந்து அந்த ஏரியா பார்த்துட்டே இருந்தா தான் இந்த வயலின் அவனால வாசிக்க முடியும். புரியுதா? என்ன என்னடா இன்னாங்கற? சும்மா பேக தூக்கின்னு போயாங்கற. உனக்கு வேணும்னா என் பெட்டை யூஸ் பண்ணு, அவன் பெட்ல யூஸ் பண்ண கூடாது. ஆளு ரொம்ப சூடா இருக்காரு போல இருக்கு. ஏய், என் சூட பத்தி இவங்கிட்ட நீ பார்சலா நினைச்சு ஃபீல் பண்ணாத மச்சான். காசிமேட்ல யார்கிட்ட வேணா விசாரிச்சு பாரு, சொல்லுவாங்க. விசாரிக்கிறேன். யார்கிட்ட போய் விசாரிக்கணும்? அட்ரஸ் தந்தா விசாரிக்கிறேன். என்ன நக்கல் பண்றியா? நான் டென்ஷன் ஆனானா பேஜார் ஆயிடுவே. நீ மரியாதை வம்பு பண்ணாம போயிடு சொல்லிட்டேன். அமீர், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவன் நம்ம ரூம்ல வந்து பேஜார் பண்றான். வா 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 வா. அங்கிள் எப்ப வந்தீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்பீங்களா? கண்டிப்பா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதுதானே அங்கிள்ட சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம் எல்லாம் அப்புறம், முதல்ல பெட்டை காலி பண்ணு. அங்கிள் ஒண்ணும் இல்லப்பா, அந்த அங்கிளுக்கு கொஞ்சம் இது. என்னது வீக் என்ன லூசுங்கறியா? மாவன என்ன? அமீர் ப்ளீஸ், அந்த அங்கிளுக்கு சாக்லேட் கொடு. அங்கிள் நான் சொன்னா கேட்க. ஹலோ, சாக்லேட் எடு. எனக்கு வேணாம். எடுத்துக்கடா. தேங்க் யூ. அதுல இருக்கட்டும், என்ன விசேஷம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆஹா, அப்பா அம்மா எல்லாருமே வருவாங்க. இங்க வச்சு தான் நான் கேக்க கட் பண்ண போறேன். எல்லாருமே வரணும். ராட்சசி டீச்சரை மட்டும் நான் கூப்பிடவே மாட்டேன். அப்படியா? எத்தனை தடவை சொல்றது? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. என் பர்சனல் லைஃப் கேட்கிறதுக்கு நீங்க யாரு? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. அது என்னோட சொந்த விஷயம். அதுல தலையிட நினைச்சுங்க உங்க எல்லாரும் ஏறி எரிஞ்சு. என்ன சமாளிக்க முடியல. அவனே தூக்கி எரிஞ்சிடலாங்கறியா? பேசும் வா. சத்தம். பல தடவை நான் உங்களை வார்ன் பண்ணிட்டேன். என்னோட பிரைவசில தலையிடாதீங்கன்னு. போய் அவங்க வாழ்க்கைய முதல்ல பாருங்க. பெருசா வந்துட்டீங்க. சின்ன எப்படியாவது இரிட்டேட் பண்ணனும் காத்துட்டு இருக்கீங்களா? இது பாருங்க, கடைசி தடவையே சொல்றேன். சின்னமைய விஷயத்துல தள்ளிட்டீங்கன்னா உடம்புக்கு முடியாதவங்க, வயசானவங்க எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். மேனஸ் இல்லாத ஜென்மங்க. இருங்க, என்ன எங்க பிரச்சனை? இந்த பொண்ணு தான் டாக்டர் எங்க பிரச்சனை. எங்க நோய் குணமாகுதோ இல்லையோ, இந்த பொண்ணால கண்டிப்பா நாங்க செத்து போயிடுவோம். டாக்டர், நீங்களே பாருங்க, எங்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு நாசம் பண்ணிட்டா. சர்த்தா மச்சான், இவன் நம்ம டைப் போல இது. என்ன கௌரி இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? டாக்டர், வேணும்னே இவங்களே என்ன வம்புக்கு எடுக்கறாங்க. I am like an object for them to pass their time. குழந்தைக்கு தமிழே தெரியாது போல இது. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அப்பதான் 100 கேள்வி. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு. வீட்ல ஒரு யானையும் 2 பூனையும் இருக்கு. போதுமா? யானை ஆம்பளையா பொம்பளையா? ரொம்ப விலை கொடுத்து வாங்குற. டாக்டர், இவ எங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த இடம் எங்களுக்கு ஜெயிலா தோணுது. இதோ இந்த குழந்தைய எப்ப பாரு திட்டுற தெய்வ வேலை. ஃபீல் பண்ணாத, என்கிட்ட விடு. அவளை நான் அடக்கி காட்டுறேன். வாடா, என்ன அடக்கி காட்டு. வாடா. தைரியம் இருந்தா அது இன்னொரு தடவை சொல்லி பாரு. பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் மச்சான் பல்ல கேட்டு வாங்குறா. செய்யாம விட்டாலே சந்தோஷப்படு. ஏமாடி ஏதோ தெரியாம பேசாம. கௌரி, சரி கௌரி, நாம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலாம் வா. நீங்க மட்டும் போங்க, நான் அப்புறம் வரேன். அவ வரமாட்டா. ஏன்னா எங்க கூட சண்டை போட்டாகணும்ல. பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து குறை சொல்றதுனாலதான் கௌரி இப்படி ரியாக்ட் பண்றா. யாரோட ஃபேவரும் தேவையில்ல. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். பாசம் சிம்பத்தி எதுவும்